ஸோ யூடியூப் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னால் ஏதோ முடிஞ்ச ஏதோ ஒரு டிப்ஸ் ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ யூடியூப் அக்கௌண்ட் செட்டப்பு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற கைடு, அதோட இது பல டிப்ஸு அண்டு உங்களுக்கு வர டவுட்ஸு அண்டு நம்ம இந்தியாவிலே எந்த டைமில் அப்லோட் பண்ணால் அது கரெக்டாக ரீச் ஆகும், அந்த ஒரு நான் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் பை ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ செகண்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ யூடியூப் ஏன் யூடியூப்லேயே தான் இது நமக்கு வருமானம் வரும்னா, குளோபல் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். இது வந்து நிறைய மில்லியன்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. மானிட்டைசேஷன் ஆகும், நம்மளோட ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணலாம். ஸோ கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் போதும். இது ஸோ கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும், மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கூகுள் யூடியூப்குள்ளே போங்க, ஜஸ்ட் www.youtube.com டைப் பண்ணுங்கள். ஸோ சைன்இன் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், உங்கள் பேரை கொடுங்க, ஃபில்லின் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, ஃபோனு மெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் சேனல் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ரியேட் சேனல் இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண சேனல் க்ரியேட் ஆகிடும். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வேணுன்னா வச்சுக்கலாம், பேனர் வச்சுக்கலாம், சேனலோட பேர் உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி வீடியோ நீங்கள் போட பண்ணணும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா அந்த ஏதாவது வெப்சைட் இருந்தால் அந்த யூஆர்எல், அந்த ஃபீச்சர் வீடியோஸ், அந்த பிளே லிஸ்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது அந்த உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை மொபைல் எங்கே அந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கோ அந்த பிளேஸ் போக அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. எந்த டைட்டில் வேணும்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு உங்கள் வீடியோக்கு ஏற்ற டைட்டில் கரெக்டாக கொடுங்க. தம்ப்நெயில் பர்ஃபெக்டாக ஒன்று கொடுங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆடியன்ஸு, கிட்ஸாக இல்லை ஜென்ரலாக சின்ன பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கான்னு சொல்லி செட் பண்ணுங்கள். ஸோ மானிட்டைசேஷன், அதாவது அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் தோஸ் ஹவர்ஸ் வாட்சினதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆகும். அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்ஸ்லாம் போடுவோம். ஏதாவது நாங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண கீழே எண்ட்லன்னா ஆட் பண்ணிக்கலாம், கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ காமனாக ஒரு டவுட்ஸ்னா வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஃபார்மேட் MP4 தான் மோஸ்ட்லி இருக்கணும். ஸோ தம்ப்நெயில் இந்த பிக்சல் தான் 1280 அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ காப்பிரைட் இஷ்யூ இருந்துச்சுன்னா வீடியோ பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ மானிட்டைசேஷன் எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஓன் வீடியோவை போடணும். அடுத்த வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி போடாதீங்க. ரியாக்ஷன் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ ஃபார்மேட் பார்த்தோன்னா MP4 தான் இருக்கணும். அண்ட் ஆக்சுவல் 264 கோடில் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் சைஸ் 250 GB இருக்கணும். 12 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ அப்லோட் பண்ணிக்கலாம். 250 GB எவ்வளோ வேணாலும் அப்லோட் பண்ணலாம். அதாவது மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9. இப்போ 9:16 ஷார்ட்ஸ் கூட இப்போ அப்லோட் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறைய ரேஷியோ மாறிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் எடிட்டிங் பண்ணோன்னா யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது, அதுலேயே சின்ன எடிட்டர் இருக்குது. உங்களுக்கு எங்கெங்கே டைட்டில் கொடுக்கணும், சவுண்ட் மிக்ஸ் பண்ணால் அதெல்லாம் ஆட் பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம், ப்ளர் பண்ணலாம், ஆட் மியூசிக் பண்ணலாம், எண்ட் ஸ்க்ரீன் இதெல்லாம் கொடுக்கலாம். அண்டு பெஸ்ட்டு டைமிங்ஸ் சொல்லி பார்த்தோன்னா வீக் டேஸில் 5 PM to 9 PM வரை அப்லோட் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ் காலையிலேருந்து 10 to 12 PM இந்த டைமுக்குள்ளே எப்போ வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஆடியன்ஸ் எப்போ பீக் ஹவரில் நீங்கள் அனலைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் எப்பயுமே கேளுங்க. என் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ வர மாதிரி பாருங்கள். கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயில் பிக்ஸ் பார்க்குறதுலாம் லுக்காக இருக்கிற மாதிரி ஒன்று வைங்க. டைட்டில் பர்ஃபெக்டாக வைங்க. லோகோ பிராண்டிங்காக உங்கள் பேர் எதாவது நீங்கள் சேனல் நல்ல பிராண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் செம்மையாக இருக்கணும். அதை சர்ச் பண்ணால் அதுதான் லிமிட்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் இருக்குங்க. வீடியோவில் மோஸ்ட்லி ஷெட்யூல் பண்ணுங்கள். அந்த டயத்துக்குலாம் ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி